அது எங்களுடைய மெயின் ப்ரேயராக இருந்துச்சு. மாண்புமிகு நீதியரசர் முன்பாக நாங்கள் நிறுத்தி வைத்த வாதம் என்றால், கடந்த 2024 ஆண்டு முதல் ஜல்லிக்கட்டு இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு முன்னாடியே விழாவை ஆர்கனைஸ் பண்றவங்க குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் எடுத்துட்டு தான் பர்மிஷன் வாங்க முடியும். அது இருக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு பர்மிஷன் வழங்கப்படும். ஸோ அது மாதிரியான ஆர்கனைசர்ஸ் மேல லயபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ற குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம், இண்டெம்னிட்டி பாண்டோ, செக்யூரிட்டி டெபாசிட் இருக்கும் பட்சத்தில் அவங்களும் அரசாங்கம் விதிக்கிற உரிய விதிமுறைகளை பின்பற்றி இது மாதிரியான துர்ச்சம்பவங்கள் நடக்காம தடுப்பாங்கன்றது நம்மளுடைய வாதம். வாதத்தை ஏற்றுக்கொண்ட மாண்புமிகு நீதி அரசர்கள் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசாங்கத்துக்கு கூடிய விரைவில் ஒரு ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரியான எஸ்ஓபிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றத அப்சர்வ் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கிடையே தமிழக வெற்றி கழகம் உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இது மாதிரியான ரோட் ஷோஸ் நடத்தக்கூடாது அப்படின்றதுக்கான இடைக்கால உத்தரவையும் மாண்புமிகு நீதியரசர்கள் கொடுத்திருக்கிறாங்க.